வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஓபிஎஸ் உடன் திமுக அமைச்சர், புதிய பரபரப்பு, கசிந்த ரகசிய தகவல்கள். தமிழக அரசியல் களத்தில் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர் சேகர்பாபு இடையிலான சந்திப்பு தற்போது விவாத பொருளாக மாறியுள்ளது. சட்டப்பேரவை நிகழ்வுகள் முடிவடைந்த கையோடு சபாநாயகர் அறையில் வைத்து நடைபெற்ற இந்த 15 நிமிட உரையாடல் பல்வேறு அரசியல் யூகங்களுக்கு வகுத்துள்ளது. இருப்பினும் இந்த சந்திப்பு குறித்து விளக்கம் அளித்த அமைச்சர் சேகர்பாபு, இது முற்றிலும் ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு மட்டுமே என்றும் இதில் அரசியல் உள்நோக்கங்கள் எதுவும் இல்லை என்றும் திட்டவட்டமாக கூறியுள்ளார். இது அரசியல் வட்டாரங்களில் பேசுபொருளாக மாறியுள்ளது. இது திமுக அதிமுகவிற்கு இடையிலான ஒரு சிறிய கூட்டணியாக அமையுமா என்ற பேச்சுவார்த்தை மறுபுறம் ஒரு வட்டாரங்களில் பேசப்படுகிறது. ஓ பன்னீர்செல்வத்தின் அரசியல் எதிர்காலம் குறித்த கேள்விகளும் வலுக்க தொடங்கியுள்ளன. அவரது ஆதரவாளர்கள் ஒருவராக அடுத்தடுத்து மாற்றுக் கட்சிகளில் இணைவது வருவது அவருக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது. இத்தகைய இக்கட்டான சூழலில் அவர் தனது அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொள்ள என்ன மாதிரியான அதிரடி முடிவுகளை எடுக்கப் போகிறார் என்பதை அரசியல் வல்லுநர்கள் உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓ பன்னீர்செல்வத்தின் இந்த ஒரு மாற்றம் என்பது அரசியல் வட்டாரங்களில் ஒரு பேசு பொருளாக மாறியுள்ளது. இப்பொழுது 2026க்கான சட்டமன்ற தேர்தல் களமானது யாருக்கு சாதகமாக அமையப் போகிறது? முதிர்ச்சியடைந்த கட்சிகளும் இதில் வழக்கம் போல் போட்டியிடப் போகிறது. புதிதாக பிறந்துள்ள தாவேகா கட்சியும் தங்களுடைய முழு பலத்தை காட்டப்போகிறது. தாவேகா தலைவரின் விஜய் தன்னுடைய ரசிகர் படைகளும் மற்றும் மக்களுக்கிடையே உள்ள செல்வாக்கின் மூலம் இதில் வெற்றி பெறுவாரா, அல்லது பாரம்பரிய கட்சியான திமுக அல்லது அதிமுக, இந்த இருவரும் திராவிட கட்சிகள் இந்த அரசியல் வட்டாரத்தில் ஒரு பேசு பொருளாக மாறியுள்ளது. இந்த இருவேறு கட்சிகளிலும் திராவிட கட்சிகளும் நாம் தமிழர் கட்சியும் தாவேகா கட்சியும் இதில் போட்டியிடப் போகிறது. இந்த அரசியல் களம் யாருக்கு சாதகமாக அமையும் என்பதை உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.